சென்னையில ரொம்ப பழைய பேருந்துகள் ப ரொம்ப மோசமா ஓடிட்டு இருந்தது ஒரு பீரியட்ல. இப்போ நெறைய நவீன பேருந்துகள் புதுசு புதுசா வருது. இதுலயே ஒரு 4, 5 விதமான பேருந்துகள் நிக்குது. இதெல்லாம் எப்படி வந்து அப்டேட் பண்றீங்க? கடந்த ஆட்சி காலங்கள்ல இருந்த பேருந்துகள். ஆ அ அது வந்து அந்த மினி பேருந்து. இது வந்து நகர பேருந்து. நகர பேருந்து. இது வந்து டீலக்ஸ் பேருந்து. அது ஏசி பேருந்து. இது இயங்கிட்டு இருந்தது. இந்த நகர பேருந்துல தான் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் விடியல் பயணம். திட்டம் கொண்டு வந்தோம். ம். அப்ப வந்து தொலைதூரத்துலேருந்து வரும்போது என்ன பேருந்து வருதுன்னு தெரியல எங்களுக்கு. அது ஃப்ரீ பஸ்ஸா தெரியல, போல வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. நான் வந்த உடனே என்ன பண்ணேன், மகளிருக்கான அடையாளமா இந்த பிங்க். பிங்க் நிறத்த மட்டும் முன்புறம் மட்டும் அடிச்சு அடையாளப்படுத்தினேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை தூரத்துலேருந்து பஸ் வரும்போது இந்த நிறத்தில பார்த்தா தெரியணும். இத அத தான் வந்து முதல்ல கிண்டல் எடப்பாடி பண்ணாங்க. இப்பவும் கிண்டல் பண்ணாரு. இப்ப சுந்தரா டிராவல்ஸ்ல போகும்போது லிப்ஸ்டிக் பஸ் விட்டாருன்னாரு. நான் சொன்னேன், ஆமா லிப்ஸ்டிக் பஸ் தான். பெண்களுக்கு அடையாளம் தெரிவதற்கு கொண்டு வந்தோம். இந்த பேருந்து வண்ணத்தை முழுவதும் பூசி அரசுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அடையாளப்படுத்துறதுனால அந்த பேருந்துகள மாற்றவும் போறோம். அடுத்தடுத்த கட்டத்துல. அதனால முன்பக்கம் மட்டும் அடிச்சோம். இது டீலக்ஸ் பேருந்து, இது ஏசி பேருந்துன்னு அப்ப செயற்படுந்தது. இந்த பேருந்துகளை தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு உட்படுத்தி சிறப்பான புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸு அப்படின்னு சொல்ற அந்த ஆமா. டவுன் பஸ் நகர பேருந்துகளை மாற்றி இன்றைக்கு முழுவதுமாக ஒரு நீல நிற பேருந்துகளாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இயங்குகின்ற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பேருந்து தான் அந்த நீல நிற பேருந்து இப்பொழுது வந்து பெண்களுடைய விடியல் பயணத்திற்கு அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. ம். இப்போ இந்த நீல அத நிற விட இது பேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு இல்லையா? அட்வான்ஸ் வண்டி இன்னைக்கு BS6 மாடல்னு சுற்றுச்சூழல் மாசுக்கு வந்து பாதகம் விளைவிக்காத அந்த பேருந்துகள் வந்துருக்கு இல்லைங்களா, ம். அந்த பேருந்துகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்து விட்டது. ம். தமிழ்நாடு முழுவதும் இப்போ இந்த நீல நிற பேருந்துன்னா நகர பேருந்து கட்டணமில்லா விடியல் பயணம் மேற்கொள்கின்ற பேருந்துன்னு மக்களுடைய மனநிலைக்கு வந்துச்சு. புறநகர் பகுதியில் சென்னை தாண்டி மற்ற பகுதிகளில் ஒரு மஞ்சள் நிற பேருந்து விட்டுருக்கோம், அது புறநகர் பேருந்து. இப்போ இதை தாண்டி தாழ்தர பேருந்துகளும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பேருந்துகளை அறிமுகப்படுத்தினாங்க. ம். இன்றைக்கு அது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகள வயது முதிர்ந்தோர்களுக்கு அவர்களுக்கு போவதற்கு எளிமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பேருந்துகளாக இந்த பேருந்துகள் இப்பதான் முதல் முதலா மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தாழ்தள பேருந்து இப்பதான் முதல் முதலா முன்னாடி வந்து மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்து இன்றைக்கு அதிக எண்ணிக்கையில் அதிகரிச்சு. இந்த பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. அப்புறம் அவங்க இந்த பேருந்துகள் மாத்திரம் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நகரணும் அப்படிங்கும்போது தான் நம்முடைய முதல்வர் என்ன பண்ணாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அளவிற்கு மாசுபாடு குறைப்பதற்கான வழி என்ன அப்படிங்கும்போது டீசல் பேருந்துகளை குறைத்து மின்சார பேருந்துகளை அறிமுகப்படுத்தினால் அந்த சூழல் மாறி அமையும். ஏன்னா நம்ம டெல்லியை பார்க்குறோம். இன்றைக்கு அங்கே வந்து டெல்லி வந்து வருடத்தில் ஒரு 3-4 மாதங்கள் வந்து நிச்சயமா shut down மாசு அதிகரித்து பண்ணிடுவாங்க. ஷடவுன் பண்ணுறாங்க. போக்குவரத்தையே வந்து மாற்றி அமைச்சிடுறாங்க, குறைச்சிடுறாங்க. அப்படி ஒரு காலம் சென்னையில் வந்து விடாமல் தடுப்பதற்கு இப்பொழுதே நம்முடைய முதல்வர்கள் அந்த பணியை துவங்கிட்டாங்க. அதில் தான் இந்த 2 மின்சார பேருந்துகளும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த மாதம் ஒட்டு மொத்தமா அதை விட வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமாக இருக்குது. ஜூன் மாத இறுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வியாசர்பாடியில் இந்த பேருந்துகளை 120 பேருந்துகளை முதலில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். இப்போ இது வந்து நம்ம மத்திய பணிமனைன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் டெப்போன்னு. அது மாதிரி வியாசர்பாடி டெப்போவில் டீசல் பேருந்துகள் இயங்குகின்ற பேருந்துகளை வந்து அங்கே எலக்ட்ரிக் பேருந்துகள் இயங்குவதற்கு முழுமையாக மாற்றி அமைத்து அங்கே 120 பேருந்துகள் அங்கிருந்து துவக்கி வைக்கப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக கடந்த வாரத்தில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த பேருந்தை அறிமுகப்படுத்தினார்கள். எப்போ? இது வந்து மின்சாரத்தில் இயங்குகின்ற ஏசி பேருந்து. இந்த பேருந்தை பார்த்துட்டு இப்போ புதுசாக இன்னைக்கு சென்னையிலேருந்து பலரும் வெளிநாடு போனவங்க கேட்குறாங்க, லண்டன் பஸ் மாதிரி இருக்குது, லண்டனில் வந்து இயங்குகிற பஸ் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. லண்டனில் வந்து முழுமையாக வந்து இந்த பேருந்துகள் தான், மின்சார பேருந்துகள் தான் இயங்குது. இன்றைக்கு உலக அளவிலான தரத்தோடு இந்த பேருந்துகள் தமிழ்நாட்டில் அதுவும் மிக குறிப்பாக சென்னையுடைய பின்தங்கிய பகுதியாக இருக்கிற வடசென்னை பகுதியில் துவக்கி வைக்கப்பட்டு அடுத்து இந்த பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டதும் பெரும்பாக்கமும் வந்து தென் சென்னையில் தான் இருக்க ஒழிஞ்சு அதுவும் வந்து மிகவும் ஒரு உள்ளடங்கிய பகுதி. அங்கே இருக்கிற மக்களும் இந்த சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்கள் பகுதியில் தான் இன்றைக்கு 55 ஏசி பேருந்துகளும் 80 குளிர்சாதன வசதி இல்லாத சாதாரண பேருந்துகளும் இயக்கி வைக்கப்பட்டிருக்கு. 135 பேருந்துகளை நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். இப்படி இன்றைக்கு சென்னையுடைய தோற்றமே முகத்தையே மாற்றுகின்ற ஒரு சூழல் வந்து இந்த பேருந்துகளால் அமைகிறது. நீங்கள் வந்து அண்ணா சாலையில் இந்த பேருந்தை பார்க்கும்போது, தொலைதூரத்துக்கு பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு கவனத்தை இருக்கக்கூடிய இதாக இருக்குது. ஸோ இப்போ தான் சமூக வலைதளங்களில் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து ஏர்போர்ட்டுக்கு பேருந்துகள் வசதி இல்லாமல் இருந்தது. இப்போ நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கும் நம்ம வந்து பேருந்து வசதியை கொடுத்துருக்கோம்.
வெளிநாடுகளில் கடைநிலை ஊழியர்களாக பணியாற்றவர்கள் இங்கே வரும்போது அதிக கட்டணத்தில் டாக்ஸி எடுத்துகிட்டு போகிற நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கு. அதில் அவங்க பயணித்து விட்டு நாங்கள் வந்து வெளிநாடுகளில் பயணித்த உணர்வோடு இப்போது இங்கே பயணிக்கிறோம் அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் செய்தி வெளியிடுகின்ற அளவிற்கு இந்த பேருந்துகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த பேருந்துடைய முக்கியத்துவமே நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இதுதான். மாற்றுத்திறனாளிகள் வரும்போது இந்த போர்டு எடுக்கப்பட்டு திறக்கப்படும். இது கீழேருந்து அவங்களுடைய வீல் சேரை வந்து இது மூலமாக ஏற்றிக்கலாம். அப்போ வந்து பேருந்துடைய இந்த உயரமும் வந்து குறைக்கப்படும். அவங்களுக்காக குறைச்சி இது வந்து தரையில் ரொம்ப வசதியாக இருக்கும். ரேம்பில் வந்து நம்ம இப்போ எல்லா கட்டடங்கள்லேயும் அமைக்க சொல்கிற அந்த ரேம்ப் வசதி. அடுத்தது அந்த வாகனம் அவங்களுடைய வீல் சேரை கொண்டு வந்து இந்த இடங்களில் நிறுத்தி லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணி அந்த ஹேண்டிலோடு அவங்க பிடிச்சிட்டு உட்கார மாதிரி அவங்க டைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ பாதுகாப்பாக அவங்க பயணிக்கிறதுக்கு இந்த பேருந்தில் இந்த வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஒவ்வொரு சீட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டோட வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. பயணிக்கிறவர்கள் பாதுகாப்பாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதே போல் பெண்கள் வந்து எதுவும் அவர்களுக்கு பிரச்சனைனா அடுத்ததற்கு அவசர கால பொத்தான் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஹேமர் கை சுற்றி எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு வெளில போகிறதுக்கு ஏதோ ஒரு சூழல் அப்படின்னா அதற்கான வசதி. அதே போல் சிசிடிவி கேமரா வசதிகளோடு வைக்கப்பட்டிருக்கு இந்த வேலை பார்த்தீங்கன்னா. ஸோ பயணிக்கிற பெண்களுக்கு எதுவும் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்தே பார்த்து நடவடிக்கை எல்லாமே அங்கே கனெக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் ஆகிடும். பார்த்து நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து விதமான பாதுகாப்பு வசதியோடு இது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது மின்சார பேருந்துங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்ம வழக்கமான பேருந்தில் இயங்குகின்ற அந்த சத்தம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழலில் பயணிக்கலாம். இப்படி பல விதங்களில் ஆமாம். ஏசி பேருந்தும் போது மின்சார பேருந்தும் போது நமக்கு ஒரு நமக்கு கொடுக்குற ஃபீலே ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம முதல் கட்டமாக 240 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து விட்டது. முதல் சுற்று நம்ம வாங்குகிற பேருந்து 625 பேருந்து மின்சார பேருந்து. அடுத்து ஒரு 600 பேர் வந்து வாங்குகிறோம். இப்படி மெல்ல அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த பேருந்துகள் வரும்போது சென்னை மாநகரம் முழுவதும் ஒரு சிறப்பான பயணத்தை கொடுக்கின்ற வாய்ப்பு இருக்கும்.